ரியலி அது வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேற வேற அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மட்டும் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ண நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு சார் வந்து மைண்ட்ல ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது, சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ் அப். சார் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஷார்ட் டேக்கு போயிட்டே இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னீங்க. எத்தனை முறை எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காம நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டைலாக், அவர் ஒரு டைலாக் ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்னுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடிப்பாரு. அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதுல ஆரம்பிச்சு இதுல முடிப்பாரு பார்த்தா அப்பவும் மாத்தி பேசுவார், நம்ம ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஆனா ஏன்னா அவர் ஒரு காமெடியில இருப்பாரு, நம்ம ஒரு சீரியஸ் மூடுல இருப்போம் அந்த கேரக்டர். ஸோ ஒரு காமெடியா இருந்தா நம்ம ஏதாவது ஒரு பிட்ட போட்டு நம்மளும் அதுல டிராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்கு. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்துல ஒரு ஃபுல்லா ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வாரம், ஹீரோயின் சென்ட்ரிக் பிலிம், 2 பிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்க வந்து எங்க கதைக்கு சார் தேடும் போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாவும் இருக்கணும். ஸோ அதை ரெண்டுமே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலா இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எங்க படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கமிங் April 3 வர்ற குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க, உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த ஆண்டோட இருக்குன்றத விட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்துருது. ஸோ சம்மர் ஹாலிடே லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்ப என்னுடைய இப்போ ஃபங்க்ஷன் நிறைவேறடைய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமா ரிலாக்ஸா ஹாப்பியா போங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆஞ்சலினா விஜய் அவர்களுக்கு மற்றும் நம்ம நிகில் முருகன் அவர்களுக்கும் தேங்க்ஸ். கடைசியாக இந்த படத்துல வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக், அந்த டைலாக்கோட இந்த சொல்லி இந்த படத்தை இது நிறைவுபடுத்துறேன்.
கடவுள் எந்த உதவியும் நேரடியா செய்யறதில்ல. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமா தான் நடக்கும். நாம அவங்களதான் நம்பணும். நீங்க என்ன நம்புங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வெற்றி. நன்றி. Thank you sir, thank you so much. லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய